கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கென்று எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி யாத்ராகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். இதிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்திரத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது மாரா என்ற இடத்திற்கு வந்தார். அந்த இடத்துல இருந்த தண்ணீர் மிகவும் கசப்பா இருந்தது. அதனால் அவர்களால் குடிக்க கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேயை நோக்கி முறுமுறுத்து நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் என்று கூக்குரலிட்டார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அந்த மாராவின் தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. கர்த்தர் அப்பொழுது அவர்களோடு கூட ஒரு நியமத்தை கட்டளையிட்டார். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர்களுடைய வழிகளில் நடந்தால் எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, கசப்பு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய சமாதானத்தையும் நம்முடைய சந்தோஷத்தையும் திருடிவிடக்கூடியது. கசப்பு உள்ளத்துல இருக்குமானால் நாம் சந்தோஷமா இருக்க முடியாது. கசப்பு நம்முடைய உள்ளத்துல இருக்குமானால் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, கசப்பு உள்ளே இருக்குமானால் வியாதியும் உள்ளே இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, கசப்பு உள்ளத்துல இருக்கிறவர்கள் அவர்கள் வெளிப்படுகிற பொழுது அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எதிர்மறையாக இருக்கும், நம்பிக்கையற்ற வார்த்தைகளாக இருக்கும். அவர்கள் மற்றவர்களை நேசிக்க மாட்டார்கள். கசப்பு உள்ளத்தில் இருக்குமானால் அவர்கள் எப்பொழுதும் சோர்ந்து போய் நம்பிக்கையற்று கவலையோடு வேதனையோடு இருப்பார்கள். ஒருவேளை சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கசப்பை கொண்டு வந்திருக்கலாம். சில மனிதர்கள் உங்கள் இருதயத்துல சில கசப்புகளை கொண்டு வந்திருக்கலாம். சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாததினாலே சில கசப்புகள் உங்கள் உள்ளத்துல இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு கிராமத்துல இருந்த அநேகருக்கு வியாதிகள் வந்தது. ஏன் அந்த வியாதிகள் வந்தது என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது அந்த கிராமத்தில் ஒரு நதி போனது. அந்த நதியில் இருந்த தண்ணீரை குடித்ததினால அநேகர் வியாதிப்பட்டு போனார். என்ன காரணம் என்றால், அந்த நதி உருவாகுகிற ஒரு மலையில அந்த ஊற்றிலே அவர்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது அங்கே ஒரு காட்டு பன்றி செத்து போய் கிடந்தது. அதிலிருந்து வந்த கிருமிகள் அந்த நதியை கெடுத்து போட்டது. அந்த நதியில் இருக்கிற தண்ணீரை குடித்ததினாலே அநேகர் வியாதிப்பட்டார். என கருமையானது. நம்முடைய இருதயத்துல கசப்புகள் இருக்குமானால் நம்முடைய வாயில வருகிற வார்த்தைகள் எதிர்மறையாகும். நாம் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளாகும். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் பலவிதமான வேதனையும் துன்பமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அது மற்றவங்களுக்கும் பரவக்கூடியதாயிருக்கும். எனக்கு அருமையாகல, இந்த சம்பவத்துல நாம் பார்க்கிறோம், அந்த மரத்தை போட்ட உடனே அது மதுரமாய் மாறிட்டு அந்த தண்ணீர். அதே போலதான் எனக்கு அருமையான நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் மாற வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல வருவாரானால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளும் மதுரமாய் மாறி. எனக்கு அருமையாக, ஏமாற்றங்களினாலே, புறக்கணிப்பினாலே, ஒருவேளை நீங்கள் இழப்புகளினாலே எந்த கசப்பாய் இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கசப்பை மதுரமாய் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் உள்ளத்துல அவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்பெல்லாம் மாறி சந்தோஷமும் சமாதானமும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும் என்பது சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளையும் எடுத்துக் கொள்கிறார். ஒருவேளை ஏமாந்து போயிருக்கலாம். ஒருவேளை கர்த்தாவே சில மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையில கசப்பை கொண்டு வந்திருக்கிறார். சில அனுபவங்கள் அவர்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத வேதனைகளை கசப்புகளையும் கொண்டு வந்திருக்கிறார். எல்லா கசப்புகளையும் மாற்றுகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் இருதயத்தை மகிழ்ச்சியினால் நிரப்பும், ஆசீர்வதிக்கிறார்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.